ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம சாரீ இது வேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூனை டைப்பாப்பில் அதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கில் அதுக்கு அந்த ரோப் வச்ச மாதிரி இருக்கும். அந்த சைடு இதில் பின்னாடியுமே அந்த ரோப் வச்ச மாதிரி தான் ரோப்புலரோட இதில் வைக்காமல் டிசைன்ஸில் வச்சு அதில் லேஸ் மட்டும் நான் ஒட்டியிருப்பேன் கோல்டன் கலரில். அந்த பிங்க் இது சாரீ இதுக்கு பிங்க் ப்ளவுஸு. ஆனால் அதோட இது பார்த்தீங்க சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராமா க்ரீனோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு ராமா க்ரீன் அண்டு ஸ்கை ப்ளூ இது ஒரு மிக்சட்லாம் இருக்கும். அண்ட் அந்த சாரீ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளெயின் சாரீ. அதில் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ராய்டிங் ஒர்க் நல்லா கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்குறதுக்கே இந்த சாரீக்கு அந்த பிளெயின் சாரீ அது இந்த கலருக்கு அழகாக எடுத்து காட்டும். அதிலுமே இந்த லேஸுமே நமக்கு சின்ன ஜம்மிக்கு ஒர்க்கு லேஸாக தான் நமக்கு இதில் வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக காட்டும். இது கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறனால அந்த ஸ்கை ப்ளூ அந்த ராமா க்ரீன்கிறதுனால பளிச்சுன்னு இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு டார்க்காக தான் தெரியும். இதை ஒன்று போல் சொருகி அந்த முந்தி இதை அந்த முந்தி இது முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்று போல் சொருகி பின்னாடி அதை சுற்றி இது கொஞ்சம் கிளார் அடிக்கவும் செய்யுது. எனக்கு கலர் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அங்கங்கே அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் மட்டும்தான் இந்த சாரீக்கே ஒரு லுக்னஸ் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஹிப் சாரீ. இதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த டிசைன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துப்பட்டா ஸ்டைலில் தான் இந்த சாரீ இதை வேர் பண்ண போகிறேன். பூனோ டிசைன்ஸில் பூனோ சாரீ இது துப்பட்டா ஸ்டைலில் தான். ஏன்னா இதில் முந்தியில் மட்டும்தான் இதுக்கு ஒர்க்கன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எம்ப்ராய்டிங் இது அதனால் இது துப்பட்டா ஸ்டைலில் வேர் பண்ணி அவங்களுக்கு காட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் இது மாடல்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் இதில் ப்ளீட் பார்த்திங்கன்னா நான் துப்பட்டான்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் முந்தி விட்டுட்டு இதில் கீழே ப்ளீட்டுக்கு சாரீ கீழே முந்தி ப்ளீட்டு நார்மல் ப்ளீட்டாக தான் வச்சுருக்கேன். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு 4-5 ப்ளீட் மட்டும்தான் அதில் வரும். அது எடுக்கிறதுக்குமே ஒரு சிம்பிள் இது தான். ஜஸ்ட் நம்ம ப்ளீட் எடுக்காமல் ஜஸ்ட் 4-5 ப்ளீட் மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு அண்ட் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா சால் டைப்பு துப்பட்டா டைப்பு அப்படின்றனால கொஞ்சம் ப்ளீட்டு கொஞ்சமாக எடுத்தாலும் அதை நல்லா நீட்டாக ஒன்று போல் கட்டிட்டோம் அப்படின்னும்போது சாலை நம்ம வேர் பண்ணும்போது முந்தி சாலை வேர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கீழே நமக்கு ஒன்று போல் அழகாக தெரியணும். அதனால் கொஞ்சம் நீட்டாக அழகாக இது பண்ணிங்க அப்படின்னா ப்ளீட்டு நம்ம 4 ப்ளீட் 5 ப்ளீட் எடுத்தாலும் அழகாக இது பண்ணும்போது சாரி லுக் நல்லா அழகாக தெரியும். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் அது எக்ஸ்ட்ரஸ் அந்த ப்ளீட் எடுத்தது போக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா பின்னாடி இது பண்ணி சொருக்கிட்டு நெக்ஸ்ட்டு முந்தி நம்ம ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கலாம். நார்மல் ப்ளீட் மாதிரி தான் ஒன்று போல் நான் எடுக்கணும். இன்னொன்று ஷால் டைப்புனால 2 பக்கம் நான் இது பண்ணுறனால 2 பக்கம் ஷோல்டரில் நான் ஷால் டைப் இது பண்ணுறதுனால அந்த ஃப்ளவர்ஸ் ஒன்று போல் எனக்கு வரணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக நமக்கு அது காட்டும். அதனால் நார்மலாக தான் நான் ப்ளீட் எடுத்திருக்கேன். ரொம்பலாம் இதை எடுக்கலை, பெருசாக எடுக்கலை, சின்னதாக எடுக்கலை, நார்மல் ப்ளீட்டில் தான் எடுத்திருக்கேன். கீழே நம்ம எப்படி ப்ளீட் எடுத்தோமோ முந்திக்கு கீழே பாடுறதுக்கு அதே தான் மேலே முந்திக்குமே நான் அதே மாதிரியே எடுத்திருக்கேன். அண்ட் புதுசாக என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சாரீ அந்த ப்ளீட் எடுக்கும் பாருங்களேன், அந்த ஒன்று ஓலை அந்த ரெட்டு அந்த எல்லோ ஒன்று ஓலை அழகாக தெரியுதா. நான் முந்தி இதில் சாலதுனால ஒரு பாதி ப்ளீட் ஒன்று ஓலை மேலேருந்து கீழே வரை எடுத்துட்டு அதில் என்னோடய ஷால் டைப்புக்கு விட்டுட்டு ஹிப்புக்கு லைட்டாக கீழே விட்டுட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன்.
நல்லா ஒரு டைட்னஸாக பின் பண்ணிட்டீங்கன்னா இதாக கூட. ஏன்னா பூனம் சாரி நம்ம லைட்டாக ஒரு இதை விட்டுட்டாலும் அந்த முந்தி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராஸை ஃபுல்லாக நம்ம முந்தி விட்டோம் பார்த்தீங்களா, அதை ஒன்று போல் எடுத்து அந்த லேயர் இதை ஒன்று போல் எடுத்து அப்படியே வந்து நம்ம சால் டைப்பாக வந்து இது பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த நம்ம ப்ளீட் எடுத்துருக்கிறத ஒன்று போல் எடுக்கணும். அப்போ தான் வந்து அதை கரெக்டாக நமக்கு வந்து இதாகும். அந்த சால் டைப் அப்போ நமக்கு வந்து போடுறதப்போ வந்து இந்த மாதிரி சாரீ இதை வேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டைலுன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் இது வேர் பண்ணுறேன். எனக்கு இது எப்படி இருக்குது, அந்த ப்ளீட் எல்லாமே பின்னாடியுமே முந்தியில் இருந்து அந்த சால் டைப் அப்லேருந்து கீழே முந்தி வரையும் அந்த ப்ளீட்டை வந்து எப்படி ஒன்று போல் அழகாக இருக்கா. இதுதான் வந்து கொஞ்சம் பூனம் சாரியில் வந்து கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். அதை வந்து நல்லா நான் டைட்னஸாக வந்து பின் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த 2 பக்கமே வந்து 2 ஷோல்டர்லுமே வந்து எனக்கு வந்து அந்த ரெட் கலர் அந்த ஃப்ளவர் வந்து நான் வர மாதிரி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் இது